ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பராக வந்து டே போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் தான் பண்ணுவேன். இவர் கொஞ்சம் காலையிலே ஒர்க் இருக்குன்னு காலையிலே கிளம்பிட்டாங்க. அதனால் டக்குன்னு இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வந்து பாப்பா கேட்டுனே இருந்தாங்க. அது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா. வேணான்லாம் சொல்ல மாட்டாங்க. அதை செஞ்சுட்டு பச்சை பயிர் வந்து சுண்டல் பண்ணி கொடுத்துருக்கேன். பொரியல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து வச்சுருக்கேன். அது ரொம்ப டிஃபன் பாக்ஸ் நல்லாவே காலி பண்ணி கொடுத்துருவாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா மாவு இருந்துச்சா, அதனால் அவங்களுக்கு வந்து டிஃபன் ஊற்றிட்டு முள்ளங்கி சாம்பாரே அப்படியே ஊட்டி விட்டேன். நான் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து என்னோடய வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷேக் எடுத்துட்டேன். இப்போ தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ தான் கிளம்புனாங்க பாப்பா எல்லாருமே. குட்டி பையன் வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து இந்த டைமில் சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடுவான். இந்த முள்ளங்கி தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் கேட்டுகிட்டே இருக்கான். இந்தாங்க. இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. பூஜை சாமான்லாம் துலக்கி வைக்கணும். இந்த ஒர்க்கில் இருக்க இவரை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யணும். டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹோம் டூர் மாரி பார்க்க போகிறீங்க. நேற்று இன்றைக்கி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பக்கத்தில் வந்து 6 o'clock பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி கிடைக்கிற மாதிரி வெயில் வந்து அந்த வெயிலே ஒரு வார்மாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ரண்ட் வரைக்கும் வந்துருந்துச்சு. இப்பயும் அப்படி தான் இருக்குது. இது 2 நாளாக அந்த வெயில் வர்றதுனால எப்படி சொல்கிறது, அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அது பக்கத்துலேயே போய் நான் வெயில் படுற மாதிரியே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா ஒரே மழை குளிர் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் துவைச்சா கூட காயறதில்லை. 2 நாள் அது மாதிரி ஆச்சு. நேற்று பெட் கவரு சோஃபா கவர்லாம் துவைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மடித்து வைக்கணும். இதெல்லாம் கவர்லாம் போடணும் சோஃபாவுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரித்வின் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வச்சுட்டு அவரை தூங்க வைக்கணும். இப்போ சாப்பாடு ஊட்டினாலும் ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருவேன். அதுக்குள்ளே நான் வீடெல்லாம் பெருக்கிடுவேன். நைட்டே வந்து க்ளீனாக தான் வச்சுட்டு நான் தூங்குவேன். அப்போ தான் காலையில் கொஞ்சமாவது மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நம்மளே ஹேண்டில் பண்ணணும். கம்பல்சரி நம்ம தான் பண்ணி ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனால பொறுமையாக செஞ்சாலும் க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு நான் என் மைண்ட் செட் வச்சுருக்கேன். அதனால் நைட் எந்த டைம் ஆனாலும் வீடு ஃபுல்லாக நான் ஹால் எல்லாம் க்ளீனாக வச்சுட்டு தான் போவேன். இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. என் வெயிட் லாஸும் அப்படியே கூடவே உங்கள் கூட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். லைவ் வந்து நேற்று போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லைவ் வர முடியாது. வீக்லி ஒன்ஸ் வந்து நான் லைவ் கண்டிப்பாக வருவேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே சப்போர்ட்டு எப்போவுமே கொடுங்க. இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். எப்படின்னு பூஜை சாமான்லாம் துலக்கி வச்சுட்டு தலை ஒரு பக்கம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈரமாக இருக்குது. காயட்டும். சீக்கா போட்டதுனால அப்படி தான் இருக்கும். அது நல்லா காஞ்சிச்சுன்னா தலை தட்டி சிக்கலாக உடைச்சோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வீட்டில் அரைச்சி சீக்கா யூஸ் பண்ணுறதெல்லாம். ஆனால் பெனிஃபிட் நல்லாவே இருக்கும். ஈவினிங் வந்து சாய்பாபா பூஜை பண்ணோம். இன்றைக்கி தேர்ஸ்டே. பாப்பாலாம் வந்த பிறகு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பொறுமையாக பூஜை சாமான்லாம் துலக்கி வச்சுருக்கேன். இப்போது ஈவினிங் பூஜை பண்ண சொல்ல முடிஞ்சால் வ்ளாக் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் தண்ணியை குடிக்க ஸ்டார்ட் பண்ணல. தண்ணி போட்டிருக்கேன் கேஸில். சுடு தண்ணி தான். அது வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ அது வந்து என் வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பிளாக் காஃபி போட்டு சூடாக குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் இன்டேக் ஸ்டார்ட் பண்ணணும். டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகுது. நம்ம 1 o'clock வந்து லஞ்ச் எடுத்துக்கலாம். அந்த 2 hours வந்து கம்பல்சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்குது. கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. சீக்கா வந்து எப்படின்னா பட்டுருது. அதனால் ரொம்பவே கொஞ்சம் உறுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. தம்பி தூங்க வச்சுட்டு இந்த வேலை என்னால் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப நேரமாக அவங்கக்கிட்ட பொம்மை பார்க்குறது ஃபோன் பார்க்குறதுன்னு இருந்தான். சரி, குழந்தைக்கு தூக்கம் வந்துட்டுருக்குமே அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி தான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். டே இப்படி தான் போயிட்டுருக்கு. ஈவினிங் வந்து கண்டிப்பாக பூஜை பண்ண சொல்ல முடிஞ்சால் விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இல்லைனா லஞ்சு முடித்த பிறகு விலாக் வந்து முடிச்சிருவேன். நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்திருந்தா தான் தெரியும் உங்களுக்கு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் பண்ணுறது சிலது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சேனல் நான் ரன் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. மறுபடியும் அந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுக்கணும். இப்போ இதோடு இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். போடணும் வந்துட்டோம். சூடாக இருக்குது. இது குடிச்சிட்டு தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். அதையும் குடிக்கணும். டைம் போயிட்டே இருக்குது. பார்க்கலாம். டே வந்து இப்படி தான் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நாளைக்கு பூஜைனால எனக்கு கண்டிப்பாக எல்லாமே அந்த வேலை தான் பண்ணிகிட்ருப்பீங்க.
பார்க்கலாம். ஒரு பக்கம் தலை ஆறிட்டுருக்கு. தலை கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோம் பண்ணி சிக்கலை உடச்சி அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேன். அது ரைஸ் கம்மியாக தான், இப்போ சாம்பார் வந்து நிறைய போட்டிருக்கனால உங்களுக்கு அப்படி தெரியும் ரைஸு. பச்சை பயிறு வந்து சுண்டல் பண்ணியிருக்கேன். மிக்சர் நட்ஸ் எடுத்திருக்கேன். கொயக்கா வந்து ஒரு ஆஃபு, ஆப்பிள் வந்து 3 பீசஸ் எடுத்திருக்கேன். இது சாப்பிட்டவே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நைட்டு வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நான் ஷேக் எடுத்துருவேன். ஏன்னா வந்து கரெக்டாக 2 வேளை ஷேக்கு, ஒரு வேளை சாப்பாடு, அந்த மெத்தடில் தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே வெயிட் லாஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. சீக்கிரமாக ஐடியல் வெயிட் வருவோம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லஞ்சு முடிச்சுட்டு 1/2 hour கழித்து தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதோ பூஜை பண்ண சொல்லி எடுக்கிறதோ இல்லையோன்னு தெரியல. எப்படி டைமிங் எனக்கு கரெக்டாக இருக்குமோன்னு தெரியல. அதனால இந்த வீடியோத்தோடு முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.